நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையின் நேரம் மூலமாக ஜோஷுவா டிவி நேயர்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிடைத்த அந்த நல்ல தருணத்திற்காக என் தேவாதி தேவனை நன்றியோடு கூட தூக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இப்பொழுதும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு வசனமானது யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியை பார்ப்போம். மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அங்கே யோபு சொல்லுகிற இந்த யோபுவின் புஸ்தகத்தில் அவனுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிற சூழ்நிலைகளிலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனுமே வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலே வருத்தத்தை அனுபவித்த யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று நாம் தியானிக்கும் பொழுது, இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நம்முடைய வருத்தங்களை நாம் தேவனிடத்தில் ஜெபத்தின் மூலமாக ஒப்படைக்க வேண்டும் என்றும், அதே அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் என்று சொல்கிறான். அந்த பதில் இவ்வாறு இருக்குமானால் 9ஆம் வசனத்திலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். வருத்தத்தை அனுபவிக்க பிறந்த நமக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நமக்கு ஒரு நிச்சயம் இருப்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் எல்லோரும் யோசிப்போம், வருத்தப்பட்டது நன்மைக்காக நடந்திருக்கிறது என்ற முடிவுக்கு வந்து அதிசயமாய் நடத்தி வரும் தேவனை இன்னும் சோஸ்தரிப்போம். பின்னால் வரக்கூடிய துக்கங்களையும் நாம் சந்திப்பதற்கு, அவைகளை ஜெயிப்பதற்கும் நாம் ஆயத்தமாக்கி விடுவோம். அது மட்டுமல்ல, நம்மை போன்ற சோதனை உள்ளவர்களை நாம் பார்க்கும்போது நம்முடைய அனுபவங்களை அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அவர்களையும் தைரியப்படுத்துவோம். ஏன்னா வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் நாம் துக்கப்படுகிற காரியங்களில் ஜெபம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று தேவன் எவ்விதமாய் அதிசயமாய் வழி நடத்துவார் என்று நாம் இந்த செய்தியிலே பார்ப்போம். முதலாவதாக வருத்தம் அனுபவித்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட ஒரு மகளை நாம் பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை நாம் பார்த்தோமானால் 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை நாம் அதிலே பார்க்கிறோம். 12 வருடங்கள் அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவள் பல வைத்தியர்களை நாடி தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வைத்தியத்துக்கு செலவழித்து துக்கத்தை விட கூடுதலான வருத்தத்தை அவள் அடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். நாம் அனைவருக்கும் கூட இவ்விதமாகத்தான் நாளுக்கு நாள் பாடுகள், கஷ்டங்கள், வருத்தங்கள் எல்லாமே கூடிக்கொண்டு வரும்போது நாம் ஒரு சில வேளைகளை சோர்ந்து போய்விடுகிறோம். பலன் கொடுக்கிற கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அந்த ஸ்திரீ வருத்தப்பட்ட வேளையிலே இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டதை நாம் அறிகிறோம். அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நமக்கு சுகம் கிடைக்கும் என்று அவள் தீர்மானம் செய்து ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே சென்று அவளுடைய வஸ்திரத்தை தொட்டாள். இது அவள் செய்த சரியான தீர்மானமாகும். நாமும் கூட ஒரு காரியம் சரியாக நடப்பதற்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டும் அதிக செலவுகள் செய்தும் இனி செலவு செய்வதற்கு நம்மிடத்திலே பணங்கள் இல்லை, பொருளாதார வசதிகள் இல்லை என்று நாம் அந்த ஸ்திரியைப் போல தேவனை தேடக்கூடிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். நாம் விசுவாசத்தை வளர்ப்பதற்காக தேவன் சில காரியங்களை தடை செய்வது போல தெரியும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அதே நிலையில் தான் இருந்து ஜனக்கூட்டத்தின் நெருக்கத்தின் மத்தியில் இயேசுவை பின்தொடர்ந்தது போல நாமும் விசுவாசத்தின் ஓட்டத்தில் பொறுமையோடு கூட
நிச்சயத்தோடு கூட தேவனை நோக்கி தேவனுக்கு பின்பாக நான் செல்ல வேண்டும். அப்பொழுது அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இவ்வாறு அவள் தன்னுடைய வருத்தங்களை பல பாடுகளின் மத்தியிலும் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீக்கி ஆரோக்கியம் பெற்றதை நாம் இந்த பகுதியிலே வாசித்து அறிகிறோம். அந்த ஸ்திரியை ஆசீர்வதித்து அவள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு நிச்சயமான ஒரு சாட்சியாக அவள் வாழ்ந்திருப்பாள் என்று நாம் அறியலாம். ஏனென்று கேட்டால் 1-2 வருடங்கள் அல்ல, கிட்டத்தட்ட 12 வருடங்களாக ஏன்னா ஸ்திரீகளுக்கான ஒரு பெரும் பாடு, பெரும் வேதனை இந்த உதிரப்போக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த ஸ்திரியானவள் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பாள், எவ்வளவு மன வருத்தப்பட்டிருப்பாள். அந்த சூழ்நிலையிலும் கூட அவள் தேவனை நோக்கி பார்க்க அவளுடைய வஸ்திரத்தை தொட்டாவது நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். மார்கன் என்ற ஒரு பெரிய வைத்தியர், பெரிய டாக்டர், அவர் கேன்சருக்காக பல சோதனைகள், பல ஆராய்ச்சிகள் செய்து ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறார். அவருக்கான அந்த கேன்சர் வியாதியிலே அநேகரை அவரை குணப்படுத்தினார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அமெரிக்காவிலே சிகாகோ நகரிலே அவருக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்படுகிறது. அவர் அந்த பாராட்டு விழாவிலே கலந்து கொள்ள செல்ல ஆயத்தமாகி புறப்பட்டு விமான நிலையத்திற்கு வருகிறார். விமான நிலையத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது கால சூழ்நிலைகள் சரியாக இல்லை, இயற்கை அனுகூலமாக இல்லை. அதனால் சிகாகோ நகருக்கு செல்லக்கூடிய அந்த விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்ட உடனே அவர் அந்த விமான நிலைய அதிகாரியோடு கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இங்கிருந்து ஒரு காரை வாடகைக்கு அமர்த்தி சென்றால் நீங்கள் 6 மணிக்கு அங்கே சென்று விடலாம், அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியும் என்று சொன்ன உடனே அவசரமாக அந்த ஏர்போர்ட்டிலிருந்து வெளியே வந்து ஒரு காரை வாடகைக்கு அமர்த்தி அந்த காரிலே ஏறுகிறார். இந்த சம்பவத்தை எதற்காக சொல்கிறேன் என்றால், ஜெபம் பண்ணி நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய கஷ்டங்களுக்காக, நம்முடைய வேதனைகளுக்காக ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபத்தோடு கூட காத்திருக்கும் பொழுது எப்படி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவர் பின்னாலே சென்று அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நமக்கு சுகம் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கையோடு கூட சென்றது போல, நாமும் நம்முடைய வேதனைகளிலும் கஷ்டங்களின் மத்தியிலும் ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்தால் நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இந்த ஒரு சம்பவத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். இந்த மார்கன் என்ற அந்த பிரபல டாக்டர் காரிலே அமர்ந்து புறப்பட்டு செல்கிறார். போய்கொண்டு இருக்கும் பொழுதே பயங்கரமான மழை, இடியுடன் கூடிய மழை வந்து காரை வேகமாக ஓட்டிச் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிடுகிறது. அப்பொழுது அந்த டிரைவர் சொல்கிறார், ஐயா, இந்த சூழ்நிலையிலே மேகம் இருண்டு வெளிச்சமில்லாமல் இருந்த சூழ்நிலையிலே நான் போக வேண்டிய அந்த பாதையை தவற விட்டு விட்டேன். நிச்சயமாக நாம் சிகாகோ நகருக்கு 6 மணிக்கு செல்ல முடியாது, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி அவன் காரை ஓட்டிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் மழை நின்றபாடில்லை. மேகங்கள் இருண்டு கொண்டிருப்பதிலே அவனுடைய காரின் வெளிச்சம் போக்குவரத்துக்கு தடையாயிருக்கிறது. அப்படியே சென்று கொண்டிருக்கும் பொழுது எங்கேயாவது ஒதுங்கலாம் என்று பார்க்கும் பொழுது ஒரு வெளிச்சம் தெரிகிறது. ஒரு வீடு இருப்பதை பார்க்கிறார்கள். அந்த வீட்டிற்கு அருகாமையிலே இந்த காரை நிறுத்தி அந்த வீட்டிற்குள்ளே போய் மழை வரைக்கும் நாம் இருப்போம், ஏனென்று கேட்டால் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்பதை அறிந்து அந்த வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரு அம்மா மட்டும் இருக்கிறார்கள். இவர்கள் நனைந்து கொண்டு வந்ததை பார்த்த உடனே அவசரமாக உள்ளே ஓடி 2 பேருக்கு 2 டவல்களை கொடுத்து, ஐயா, முதலிலே உங்கள் உடம்புகளை இந்த டவலை கொண்டு இந்த ஈரத்தை தொடையுங்கள் என்று சொல்லி கொடுத்துவிட்டு அவர்கள் அந்த மழையிலே நனைந்ததினால் நடுக்கத்தோடு கூட இருக்கிறாள், ஐயா உள்ளே வாருங்கள்,
உங்களுக்கு நான் டீ போட்டு தருகிறேன் என்று சொல்லி பாசத்தோடு கூட உள்ளே அழைத்து வருகிறாள். உள்ளே வரும் பொழுது அவர்கள் இழுக்கச் சொல்லிவிட்டு உள்ளே பார்த்தால் ஒரு வாலிப வயதுடைய மகன் படுக்கையிலே மிகவும் மெலிந்தவனாக எப்பொழுது மரணம் சந்திக்கும் என்கிற சூழ்நிலை இருப்பதை பார்த்து அவர்கள் கேட்கிறாள், அம்மா இது யார் என்று கேட்கும் பொழுது, ஐயா என்னுடைய ஒரே மகன், என்னுடைய கணவரை இழந்து விட்டேன், இந்த மகன்தான் எனக்கு வாழ்க்கை என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன். இந்த மகனும் கூட நோய்வாய்ப்பட்டு சுகமில்லாமல் ஆகிவிட்டான். இவனுக்காக நான் என்னுடைய ஆஸ்தி சம்பாத்தியம் சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று செலவழித்தேன். இவனுக்கு உண்டான இந்த கேன்சர் வியாதியிலே இவனை காப்பாற்ற முடியவில்லை. ஆனாலும் கூட நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிவேன். என்னுடைய தேவன் என்னுடைய மகனுக்கு நிச்சயம் விடுதலை தருவார் என்று தான் நான் முழங்கால் படியிட்டு அவர்களுடைய சமூகத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறேன். அப்படி நேரத்திலே தான் வெளியிலே சத்தம் கேட்கிறது என்று வந்து பார்த்தால் நீங்கள் இருவரும் வந்து நிற்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு அந்த டீயை கொண்டு கொடுக்கிறார். அப்பொழுதுதான் அந்த வைத்தியர் சொல்கிறார், அம்மா நான் போக வேண்டிய இடம் சிகாகோ நகர், ஆனால் தேவன் அங்கே என்னை செல்ல அனுமதிக்காமல் உங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார். நான் தான் மார்கன் என்று சொல்லக்கூடிய அந்த கேன்சருக்கான பிரபல வைத்தியர். உங்கள் மகனுக்கு குணம் உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த வீட்டிற்குள்ளே என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அந்த மகனுக்கான சிகிச்சைகளை ஆரம்பித்து அந்த மகன் பரிபூர்ண சுகத்தை அடையும்படியான ஒரு சூழ்நிலையை கொடுத்தார் என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நிச்சயமாகவே பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் இருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து ஜெபித்தோமானால் எந்த விதத்திலாவது ஆண்டவர் நிச்சயமாகவே உன் ஜெபத்திற்கு, உங்கள் வேண்டுதலுக்கு விண்ணப்பத்தை கேட்பவர் நிச்சயமாக விடுதலை தருவார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நான் பார்க்கலாம். ஏனென்று கேட்டால் இதில் பார்க்கிறோம், மனுஷன் வருத்தம் அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறான். ஏன்னா வருத்தப்படாத மனுஷன் யாருமே கிடையாது. வாழ்க்கையிலே கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் எப்படியாவது ஒரு சூழ்நிலையிலே, ஒரு வாலிப வயதிலேயோ இல்லை வயதான சூழ்நிலையோ இல்லை இளமை பருவத்திலோ கண்டிப்பாக வருத்தங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையே, வருத்தங்களை அனுபவிப்பதற்காகவே மனுஷன் பிறந்திருக்கிறான் என்று நாம் யோபுவின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலும் கூட நாம் வருத்தத்தை அனுபவித்து சுகத்தை பெற்றுக்கொண்ட இந்த 12 வருடம் பெரும்பாடுபட்ட அந்த சிறியை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்ததாக 38 வருடங்களாக வியாதிப்பட்டு தனக்கு சுகம் கிடைக்காதா, தன்னுடைய நோயிலிருந்து விடுதலை பெற அந்த பெதஸ்தா குளத்தருகே ஒரு மனிதன் படுத்துக்கொண்டு என்னை அந்த குளத்திலே தேவதூதன் வந்து கலக்கும் பொழுது என்னை அந்த குளத்துக்குள்ளே இறக்கி கொண்டு செல்ல மனிதர்கள் யாராவது வரமாட்டார்களா என்று சொல்லி அவன் காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்த்தோமானால், பெதஸ்தா எனும் ஒரு குளம் இருந்ததாயும் அந்த குளத்திலே தேவதூதன் வந்து அந்த தண்ணீரை கலக்குவதாகவும், அப்பொழுது யார் முதலில் முந்தி அந்த குளத்துக்குள் இறங்குகிறார்களோ அவர்கள் சுகமடைவார்கள் என்று ஒரு ஒழுங்குமுறை இருந்ததையும் நாம் அந்த வசனங்களிலே பார்க்கலாம். ஆனால் அந்த மனிதன் தனக்கு அற்புதமான சுகத்தை எப்படி பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்த்தோமானால், ஆண்டவர் அவனை சந்தித்து நீ சுகமடைய வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அதற்கு அவனுக்கு இயேசுவானவர் தேவாதி தேவன் என்று அவனுக்கு தெரியாது. அப்பொழுது அவரை பார்த்து அவன் சொல்கிறான், ஐயா, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திற்கு கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் உள்ளே இறங்கி விடுகிறான் என்று தன்னுடைய கஷ்டங்களை, பாரங்களை அவரிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு அந்த மனிதனை பார்த்து, அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அவனிடத்திலே நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் என்று கூறின ஆண்டவர் இவன் எதிர்பார்த்து காத்திருப்பதை அறிந்து அவனுக்கான வேளை வந்ததை அவனிடத்திலே சொல்லி அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை அவர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால்
நம்முடைய பாரங்களை பகிர்ந்து கொண்ட அந்த வியாதியஸ்தருக்கு சற்றும் எதிர்பார்க்காத வித்தியாசமான அதிசயமான காரியத்தை கர்த்தர் செய்தார். அது என்னவென்றால், யோவான் 5ஆம் அதிகாரம் 8-9 படி இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். முதலாவது, அவனுடைய வேதனையின் மத்தியிலும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததினாலே அவன் பெற்றுக்கொண்ட சுகத்தை பார்க்கிறோம். ஏன்னா ஜெபித்தாலும் சுகம் பெறலாம், கீழ்ப்படிந்தாலும் சுகம் பெறலாம். ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வருத்தங்கள், பாடுகள், துக்கங்கள், துயரங்கள் மத்தியிலே சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் கூட சோர்ந்து போயிருந்தாலும் சோர்ந்து போகிறவருக்கு திறன் கொடுக்கிற ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்திற்கும் நிச்சயமாக பதில் செய்வார். நிச்சயமாகவே ஒரு நல்ல முடிவை தேவன் தருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனுடைய பாதத்திலே நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய பாதத்திலே உங்களுடைய கஷ்டங்களுக்காக, கவலைகளுக்காக கண்ணீர் வடிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்தை கேட்பார். இங்கே நாம் பார்க்கிற விதமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகம் கிடைக்கும் என்று அவள் நினைக்கிற மாதிரி 38 வருடமாக பெரும்பாடுள்ள இந்த கஷ்டப்பட்ட அந்த மனிதன், அவனும் எப்படியாவது நமக்கு சுகம் கிடைக்காதா என்று நினைத்து கொண்டிருந்த வேதிலே ஆண்டவர் அந்த இடத்திற்கு வருவதை அவன் அறியான். தேவன் வந்து, நீ சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவனை பார்த்து கேட்கிறான். நம்முடைய ஆண்டவர் தேடி வந்து நமக்கு உதவி செய்கிற தெய்வன். ஏன்னா மற்ற தெய்வங்களைப் போலல்ல, நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கும் மேலாக இவன் எத்தனை வருடமாக இந்த குளத்தடியிலே காத்திருக்கிறான். இவனுடைய வேதனைகள், கஷ்டங்களை ஆண்டவர் உணர்கிறார். அப்பொழுது என்ன சொல்கிறார்? நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். அவன் உடனடியாக கீழ்ப்படிந்து அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து சுகத்தை பெற்றான். மற்றவர்களுக்கு தான் பெற்ற சுகத்தை பெற்று மனமகிழ்ச்சியோடு கூட சொன்னான் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, வருத்தங்களின் மத்தியிலே ஒரு ஜெயத்தை கொடுக்கிற வாழ்க்கையை நம் தேவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொடுக்கிற தேவன். வருத்தம் அனுபவிக்க நாம் பிறந்திருந்தாலும் கூட, பாடுகளை அனுபவிக்க நான் பிறந்திருந்தாலும் கூட, தேவன் அந்த பாடுகளில் மத்தியிலே நமக்கு புதிய பலனை கொடுத்து, புதிய மகிழ்ச்சியை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நாம் ஒரு விசை நம்முடைய தலைகளை தாழ்த்தி அவர் சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை வைப்போம். தேவன் நிச்சயமாகவே உங்கள் அனைவருக்கும் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் பாடு அனுபவித்த சூழ்நிலைகளெல்லாம் மாறி மனமகிழ்ச்சியோடு கூட வாழக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை தேவன் தருவார். நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேத வசனத்திலே வாசிக்கிற பிரகாரம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல முடிவை ஆண்டவர் தர காத்திருக்கிறார். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட தீர்க்கிற உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. மனுஷன் பாடு அனுபவிக்க பிறந்தவனாக இருந்தாலும் கூட அந்த பாடுகள் மத்தியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவாதி தேவன் நேர் இருக்கும் பொழுது ஆண்டவரே, மனமகிழ்ச்சி, மன சந்தோஷமான வாழ்க்கையை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் வேதாகமத்திலிருந்து சில பகுதிகளை பார்த்தாலும் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் தங்கள் கஷ்டங்களிலிருந்து, கவலைகளிலிருந்து, துயரங்களிலிருந்து, துக்கங்களிலிருந்து விடுதலை பெற்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத ஒரு நல்ல கிருபையை தாருங்க. ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க. உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.